ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்குவதா இழுத்தடித்ததன் காரணமா அவங்க கூட்டணியில இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல யாருக்கும் தங்களுடைய ஆதரவு இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை விட உச்சக்கட்ட குழப்பமா கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் தங்களை தாங்களே எதிர்த்து போட்டியிடுறாங்க. பீகார்ல இருக்கிற ஹாஜிபூர், லாக்கஞ்ச், கஜல்கோச், நர்கதிகஞ்ச், சிகாந்தா உள்ளிட்ட 6 தொகுதிகள்ல ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் நேருக்கு நேரா மோதுறாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்லாம கூட்டணியில இருக்கிற மற்றொரு கட்சியான விகாஸ்ஷீல் கட்சியுடனும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மோதுது. அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிற தாராப்பூர் மற்றும் கௌராபுரம் தொகுதிகள்ல ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கூட்டணியில அங்கம் வகித்திருக்கக்கூடிய காங்கிரசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 3 தொகுதிகள்ல நேருக்கு நேரா மோதுறாங்க. பச்வாரா, ராஜபகார் மற்றும் ரோசரா ஆகிய 3 தொகுதிகள்லையுமே இந்த 2 கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திரும்ப பெறும் நாள் அக்டோபர் 20ஆம் தேதியோட நிறைவு பெற்றுடுச்சு.